உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பொதுவா இந்த மலைகள் இந்த திசையில இருந்தா நல்லது, குளம் இந்த பக்கம் இருந்தா நல்லது, இப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இயற்கையா சில விஷயங்கள் இருக்கிறதா? ஒரு வீடு வாங்குறோம், இல்ல ஒரு மனை வாங்குறோம், இல்லனா ஒரு ஆபீஸே வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். மேற்கில் மலை இருந்தால் நல்லது. ஒரு வீட்டுக்கோ ஒரு மனைக்கோ தெற்கில் மனை இருந்தால் நல்லது. மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். ஜெயிக்க முடியாது, அறிவிருந்தும் ஜெயிக்க முடியாது. அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். கிழக்கு பக்கம் வீட்டுக்குள்ள பார்க்காத வாஸ்து, நான் மொட்டை மாடி போய் பாருன்னு. மாடியில போய் பார்க்கணும். ஆமா, மாடியில போய் பார்த்தா தான் எந்த பக்கம் தெரு இருக்கு, எந்த பக்கம் தெருக்குத்து இருக்கு, தெருப்பார்வை இருக்கு, மேலேயே நாங்க ஜட்ஜ் பண்ணிடலாம். இப்போ போர் வாட்டர் சம்புங்கிறது எங்க அமைஞ்சிருக்கணும் ஒரு வீட்டில்? வடகிழக்கு பகுதியில் வடக்கு பக்கம் போர் போட்டுக்கலாம். வேற ஏதாவது இடத்துல நீங்க போரோ சம்போ போட்டுட்டா என்ன நடக்கும்னா, தைராய்டு ப்ராப்ளம் சரியாகணும். எந்த கோவிலுக்கு போகலாம்? தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு உச்சகட்ட பிரம்மாண்டமான ஒரு கோவில் சென்னையில் இருக்கு. அப்படின்னா ஒரு வீட்டில் படிக்கட்டுங்கிறது எங்க அமைக்கலாம், எப்படி அமைக்கலாம்? படிக்கட்டு எங்க வரணும் வீட்டுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு நடுப்பகுதி, மேற்கு நடுப்பகுதி, அங்கதான் வரணும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வாஸ்து நிபுணர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரே கோதாய நித்திய மங்கலம். சொல்லுங்கம்மா. இப்போ நீங்க ஒரு வாஸ்து நிபுணர். பொதுவாக நம்ம வீடெல்லாம் அமைப்போம், ஆனால் நம்ம வீட்டை சுற்றி சில பேர் வீட்டுக்கிட்ட மலைகள் தெரியும், சில பேர் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா குளங்கள் இருக்கும். பொதுவாக இந்த மலைகள் இந்த திசையில் இருந்தால் நல்லது, குளம் இந்த பக்கம் இருந்தால் நல்லது, இப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இருந்தால் எந்த திசையில் இருக்கணும்? நிச்சயமா மேடம். அதாவது ஒரு வாஸ்து அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே உள்ளே வந்த உடனே நம்ம ஒரு சாதாரண இடம் வாங்குகிறோம். அந்த இடம் சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும். முதல்ல பார்த்துட்டோம். இயற்கையாக சில விஷயங்கள் இருக்கிறதா? ஒரு வீடு வாங்குகிறோம், இல்லை ஒரு மனை வாங்குகிறோம், இல்லைனா ஒரு ஆஃபீஸே வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இயற்கையான சில விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா, வடகிழக்கில் நமக்கு ஒரு ஏரியோ குளமோ இருந்தால் நல்லது. அதே மாதிரி தென்மேற்கில் உயரமான பிரிட்ஜஸ், தென்மேற்கில் ஒரு மின் கோபுரம், தென்மேற்கில் ஒரு செல்ஃபோன் டவர் இருந்தால் மிகப்பெரிய நல்லது. அதே மாதிரி இயற்கையான சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா மலைகள். அந்த மலை எங்கே இருந்தால் நல்லதுன்னா, தெற்கு பக்கம் மலை இருந்தால் நல்லது, மேற்கு பக்கம் மலை இருந்தால் மிகப்பெரிய சால சிறந்தது. நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம வீட்டிலேருந்து பார்க்கும்பொழுது மேற்கு பக்கம் மலை இருந்தால் நல்லது, தெற்கு பக்கம் மலை இருந்தால் நல்லது. இப்போது மேற்கு பக்கம் ஒரு மலை அமைஞ்சு போச்சு, நமக்கு மேற்கு பார்த்த மாதிரி மலை, அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படின்னா பயங்கரமாக சூப்பராக ஓடும். ஹோட்டல் நல்லா ஓடும். ஃபார் எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மேல்மருவத்தூர் அடுத்து அச்சரப்பாக்கத்தில் ஆரியாஸ் ஹோட்டல் இருக்குது. மேற்கில் மலை. 99 காஃபி ஷாப் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அது மேற்கில் மலை. மேற்கில் மலை இருந்தால் நல்லது. ஒரு வீட்டுக்கோ ஒரு மனைக்கோ தெற்கில் மனை இருந்தால் நல்லது. மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். உயரமான சில விஷயங்கள் தென்மேற்கில் வந்தால் நல்லது. வடகிழக்கில் நமக்கு எப்பவுமே போரு சம்புலாம் வரும். அப்போ இயற்கையாகவே குளங்களோ இயற்கையாகவே ஏரியோ இருந்தால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். அந்த ஏரியானது தென்கிழக்கில் வந்தால் என்ன ஆகும்னா, சில தேவையில்லாத ஃப்ரஸ்ட்ரேஷன், டென்ஷனு, இது மாதிரியான சில விஷயங்கள் பெண்களுக்கு வந்துடும், அந்த வீட்டினுடைய பெண்கள். ஆமாம், நிச்சயமாக. இப்போ அதே மலை கிழக்கு பக்கம் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே எவ்வளோ சம்பாரிச்சாலும் தங்காது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன் வெட்டியாகவே இருப்பான். ஜெயிக்க முடியாது, அறிவிருந்தும் ஜெயிக்க முடியாது. அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். கிழக்கு பக்கம் மலை வந்தால். வடக்கு பக்கம் மலை வந்தால் என்னென்னா ஃபுல்லாக க்ளோஸ்டு, இயற்கையாக க்ளோஸ்டு ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் குடிகாரர்கள் இருப்பார்கள். வடக்கு பக்கம் மலை தெரியுற மாதிரி. ஆமாம், குடிகாரர்கள் இருப்பாங்க. நிச்சயமாக ஒரு நாளாவது தண்ணி அடிப்பாங்க. இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், சூப்பரான கேள்வி, என்ன மடக்கணும் அப்படின்னா, சார் அப்போ ஊட்டியில் வாழறவன், கொடைக்கானலில் வாழறவன், இந்த சிம்லா, ஊட்டி, கொடைக்கானல், அப்போ நாலா பக்கமும் மலை பிரதேசத்துல, ஆமா, அவங்க மலைகளுக்கு நடுவில் மட்டும்தானே வாழ முடியும். அப்போ அவங்களுக்கு எப்படி வாஸ்து எந்த அளவுக்கு அவங்க? சூப்பரான கேள்வி. என்ன விஷயம்னா, அங்கே இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் அதே மாதிரி தானே இருக்காங்க.
ஒரு பெரிய முன்னேற்றமே கிடையாது. படுகாஸ் இனம் வந்து ஊட்டியில் மிகப்பெரிய இனம் அது. ஆனா நிறைய பேர் அங்க அங்க பங்களா யாருமே கிடையாது. விட்டு சிறப்பா தானே இருக்கு. ஆமா, எல்லாருமே வந்து வெளிநாட்டுல இருக்காங்க. அந்த இடத்துல வாழ ஆமா, அந்த இடத்துல வாழ விடாது, முன்னேறவே விடாது. முன்னேற விடாது. கடைசி வரைக்கும் நம்ம ஒரு ரெண்ட் விட்டுட்டு நம்ம ஊர்ல எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் அங்கேயும் டீ கடை வச்சுக்கிட்டு பானிபூரி வித்துக்கிட்டு இப்படியே தான் இருக்க முடியும். நாலா பக்கம் மழை இருந்தால் வாழ விடாது. இவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த டேம் பகுதியில எல்லாம் குடியிருக்காங்களே, ஃபுல்லா டேம் பெருசா இருக்கும், தண்ணி ஓட்டம் இருந்துகிட்டே இருக்குமே, அதெல்லாம் எப்படி? அது வடகிழக்குல இருந்தா நல்லது மேடம். ஓகே. தென்கிழக்குல மாறி அமைஞ்சிருந்தா அதற்கு உண்டான சில விஷயங்களை தென்கிழக்குல அமைஞ்சா கேன்சர் மேடம். தென்மேற்குல அமைஞ்சா ஒரு திடீர் மரணம் நடக்கும். தென்மேற்குல தேவையில்லாத ஏரியோ குளமோ டேமோ இருந்தா அவங்க வந்து அந்த இயற்கையாவே அந்த ஊரே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு பஞ்சாயத்து, வீட்டுக்கு ஒரு டைவர்ஸ் ஆன ஆள் இருப்பான். ஆமா ஆமா, வாழை வெட்டி இருப்பான். தென்மேற்குல இருந்தா இதான் நடக்கும். அந்த ஊருக்கே தென்மேற்கு டேம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த வீட்டில் இருக்கவன் ஃபுல்லாக சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். அதே டேம் வந்து அதே குளம் வந்து நீங்கள் டேமோ குளமோ அல்லது ஒரு ஏரியோ வந்து வடமேற்கில் இருக்குன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க இல்லை அந்த வீடுன்னே கணக்கு எடுத்துங்களேன், லவ் மேரேஜ் இருக்கும், காதல் திருமணம் பண்ணிப்பாங்க, ஷோராக நடக்கும். நான் போன உடனே ஒரு வீட்டுக்கு போன உடனே என்னுடைய குருநாதர் என்ன சொல்வார்னா, நீ வீட்டுக்குள்ளே பார்க்காத வாஸ்து, நான் மொட்டை மாடி போய் பாருன்னு. மாடியில் போய் பார்க்கணும். ஆமாம், மாடியில் போய் பார்த்தா தான் எந்த பக்கம் தெரு இருக்குது, எந்த பக்கம் தெருக்குத்து இருக்குது, தெருப்பார்வை இருக்குது, அதற்கப்புறம் எங்கெங்கெல்லாம் இயற்கையான சில விஷயங்கள் இருக்குன்னு மேலேயே நாங்கள் ஜட்ஜ் பண்ணிடலாம். பட் வீட்டுக்குள்ளே தானே இந்த சமையல் இல்லை, ஃபஸ்ட்டு நாங்கள் மேலே தான் பார்ப்போம். மேலே பார்த்தோம்னா சில விஷயங்கள் நடந்துரும். இது வரைக்கும் நாங்கள் சொன்னதில்லை, என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தது. இதுதான் வாஸ்துவோடைய ரகசியம். ஸோ முதல்ல வந்து அந்த மாடியில் அந்த போய் அமைப்பை பார்த்துட்டு அப்புறம் தான் அந்த வீட்டுக்கு, அதுக்கப்புறமா தான் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வருவோம். அருமை. இது ஒரு வித்தியாசமான வாஸ்து முறையாக இருக்குது. இது வித்தியாசமான வாஸ்து முறை என்பது நான் கண்டுபிடிச்சதல்ல, இது என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தது. அவர் இட்ட பிச்சை எனக்கு. குருநாதர்னா எல்லாருமே குருநாதர் கிடையாது. ஒரு குருன்னு நம்ம ஒருத்தரை ஏற்றுக்கிறோம் அப்படின்னா அவரால் நம்ம வாழ்க்கை புரட்டி போட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு இருக்கிறார். நான் இன்றைக்கு நல்லா இருக்கேன். அதனால தான் வார்த்தைக்கு வார்த்தை குருநாதர் என்று சொல்கிறேன். சரி, அருமை. இப்போ வந்து போர் வாட்டர்னு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். சில பேர் வந்து இப்போ போர் வாட்டர் சம்புங்கிறது எங்கே அமைஞ்சிருக்கணும் ஒரு வீட்டில், சில பேருக்கு வீட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி இருந்தால் வாஸ்து தோஷம் ஏற்படுமா? நிச்சயமாக ஏற்படும் மேடம். அதாவது போர் எங்கே வரணும், சம்பு எங்கே வரணும் அப்படின்னா, வடகிழக்கு பகுதியில் வடக்கு பக்கம் போர் போட்டுக்கலாம், அல்லது வடகிழக்கு பகுதியில் கிழக்கு பக்கம் போர் போட்டுக்கலாம், வடகிழக்கு பகுதியில் கிழக்கு பக்கம் சம்பு அமைச்சிக்கலாம், அல்லது வடகிழக்கு பகுதியில் வடக்கு பக்கம் சம்பு அமைச்சிக்கலாம். இந்த இடத்துல மட்டும்தான் போரும் சம்பும் வரணும். வேற ஏதாவது இடத்துல நீங்கள் போரோ சம்போ போட்டுட்டா என்ன நடக்கும்னா, தென்கிழக்கில் போர் போட்டால் கேன்சர் கண்டிப்பாக அந்த வீட்டில் நிச்சயமா கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர். ஓகே, டிஎன்ஏ வழியில் இல்லாட்டி ஏதோ ஒரு வழியில் அவங்க ஷோரா நடக்கும். அதே போரை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே போட்டிங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் வந்து வடகிழக்கு நீண்டு இருக்கு அப்படின்னா தாராளமாக கேட்கலாம், ஏன்னா தொண்டையில் தைராய்டா, தைராய்டு பிரச்சனை வரதுக்கும் வாஸ்துக்கும் கூட சம்பந்தம். நிச்சயமா சம்பந்தம் உண்டு. வடகிழக்கு மூளை நீண்டிருந்தால், ஒரு வீட்டில் வடகிழக்கு மூளை நீண்டிருந்தால் தைராய்டு பிரச்சனை அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும். நிச்சயமாக அந்த பெண்மணிக்கு இருக்கும். அந்த பெண்மணி சரியில்லை அப்படின்னா அந்த கணவனுக்கு இருக்கும். சின்ன அரிசி மாதிரி மாத்திரை சாப்பிடுவாங்க. சார், எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் சரியாகணும், எந்த கோவிலுக்கு போகலாம்? தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு உச்சகட்ட பிரம்மாண்டமான ஒரு கோவில் சென்னையில் இருக்குது அப்படின்னா திருவொற்றியூர் வடிவுடையம்மன். திருவொற்றியூரில் இருக்க வடிவுடையம்மன் சுவாமி தான். எல்லா சுவாமியோட அழகாக இருப்பா அந்த சுவாமி. அவ்வளோ அழகு, கொள்ள அழகு. அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு ஒரு மணி நேரமோ இல்லை அரை மணி நேரமோ அந்த பிரகாரத்துக்குள்ளே உட்கார்ந்து வந்துட்டாலே போதும், செல்வ செழிப்பான வாழ்க்கை அடையலாம். மருத்துவம் சம்பந்தப்பட்ட சுவாமி, வடகிழக்கு சம்பந்தப்பட்ட சுவாமி திருவொற்றியூர். ஸ்பெஷல் நாள் இருக்கா, இந்த நாள் இந்த ஓரையில் போன நல்லது, அந்த மாதிரி கூட்டம் இல்லாத நாட்களில் போய் சுவாமியை பார்க்கலாம். அதனுடைய வைப்ரேஷன் இன்னும் நிறைய நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை செவ்வாய்க்கிழமை போகலாம் அல்லது வெள்ளிக்கிழமை போகலாம், அன்னைக்கு தான் சுவாமி நல்லது பண்ணுவார். அப்படிலாம் கிடையாது. கூட்டம் இல்லாத நாளில் போயிட்டு சுவாமியை நிம்மதியாக தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கு நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கும். வாய் விட்டு பேசினா அழகாக கேட்பா, அவள் சிரிச்சுக்கிட்டே கேட்பா. திருவொற்றியூர் வடிவுடையம்மன் உச்சகட்ட பிரம்மாண்ட ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு டெம்பிள் அது, அதுவும் சென்னையில். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. அந்த ஒரு நோய்க்கான ஒரு
பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லி நிச்சயமா சொல்லலாம். அதே போர் வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வந்துடுச்சுன்னா என்ன பண்றது? வீட்டுக்குள்ள வழி இல்ல அவங்களுக்கு அதுதான் அமைக்கணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமைக்கக்கூடாது. அமைச்சிட்டாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள போர் வந்துடுச்சு அப்படின்னா வந்து நிச்சயமாக வெட்டியா இருப்பாங்க. காசு வந்து எவ்வளோ வந்தாலும் தங்காது. ஒரு துர்மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளோதான் விஷயம். வீட்டில் எப்படியாவது நடந்துரும், ஷூராக நடந்துரும். இப்போ நிறைய பேர் இந்த சூசைட்லாம் அட்டம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது வந்துடும். அந்த மனசு அதுக்கான அந்த மனசு நம்மளை இழுத்துட்டு போகும். சில வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் நடுவில் போர் போட்டால் நல்லது. ஆனால் காம்பவுண்டு சென்னையில் கட்ட முடியாது. அதனால வீட்டுக்குள்ளே போர் போட்டுப்பாங்க. அதுவும் படிக்கட்டு கீழே போர் போட்டுப்பாங்க. அதுவும் வடகிழக்கில் படிக்கட்டை போடுவான், படிக்கட்டு கீழே போரை போடுவான். அப்படியே தூக்கிட்டு போய் வடகிழக்குலேயே வந்து மெயின் வாட்டர் டேங்கை வச்சுருவான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு ஃப்ளாட்டில் இந்த அமைப்பு நான் சொன்ன அமைப்பு இருக்குன்னா, அந்த ஃப்ளாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 40 குடும்பமும் இப்படி தான் இருப்பாங்க, வெட்டியாக இருப்பாங்க. ஒரு 55 வயசு ஆகிற ஒரு தகப்பனார் வந்து திடீர்னு இறந்துருவார். இதெல்லாம் வந்து நம்ம நெகட்டிவாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது மாதிரியான விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடாது. உண்மை யதார்த்தமான சில விஷயங்கள் இது. தென்மேற்கு மூலையில் தான் உயரம் இருக்கணும், தென்மேற்கு மூலையில் தான் வாட்டர் டேங்க் இருக்கணும். காம்பவுண்ட் செவருக்கும் ஃபாதர் வாலுக்கும் மதர் வாலுக்கும் நடுவில் தான் உங்களுக்கு போரே வரணும். காம்பவுண்ட் செவருக்கும் ஃபாதர் வாலுக்கும் மதர் வாலுக்கும் நடுவில் தான் சம்பு வரணும். ஃபாதர் வாலையும் டச் பண்ணக்கூடாது, மதர் வாலையும் டச் பண்ணக்கூடாது. வடகிழக்கு மூலையில், சனி மூலையில், ஈசானிய மூலையில், கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ போட்டுக்கொள்ளலாம், சால சிறந்தது. இப்போ ஒருவேளை தவறி அப்படி இருந்தால் உடனே அந்த அமைப்பை மாற்றுறது மட்டும்தான் வந்து அமைப்பை மாற்றுவது மட்டும்தான் ஒரு விஷயமே தவிர, இதற்கு நான் வந்து பரிகாரம் பண்ணுறேன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து ஃப்ராடு பசங்க தானோ. அப்போ வந்து ஒரு வீட்டில் படிக்கட்டுங்கிறது எங்கே அமைக்கலாம், எப்படி அமைக்கலாம்? இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த திசைங்கிறது கூடாதுன்னு. அப்போ எந்த திசையில் இருந்தால் அது சரியான ஒரு அமைப்பான படிக்கட்டு? மேடம், படிக்கட்டு ஒரு வீட்டில் வந்து ஒரு வீடுன்னு உள்ளே வந்துட்டாலே ஒரு மனையானது, ஒரு அமைப்பானது சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும். வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடம் இருக்கணும். படிக்கட்டுன்றது ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். எங்கே ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு வெளியில் 4 பக்கமும் படிக்கட்டு வரலாமா உள்முலையில் அப்படி என்பது தவறு. வீட்டுக்குள்ள வடகிழக்கு மூலையில் படிக்கட்டு வரலாமா? தவறு. தென்கிழக்கு மூலையில் வரலாமா? தவறு. தென்மேற்கு மூலையில் கன்னி மூலை பெட்ரூமில் வரலாமா? தவறு. வடமேற்கு மூலையில் வரலாமா? தவறு. வீட்டுக்குள்ள. அப்ப நிறைய டியூப்ளெக்ஸ் பங்களால வீட்டுக்குள்ள தானே இப்படி மேல போய் லெஃப்ட்ல போற மாதிரி போட்டுருப்பாங்க, ஸ்பைரல்ல போட்டுருப்பாங்க. ஆமா, அங்க ஸ்பைரல்ல யார் வீட்லலாம் ஸ்பைரல்ல போட்டிருக்காங்களோ அந்த குழந்தை வந்து கொடி சுத்தி பிறக்கும். படிக்கட்டு எங்க வரணும் வீட்டுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெற்கு நடுப்பகுதி, மேற்கு நடுப்பகுதி, அங்கதான் இருக்கணும், அங்கதான் வரணும். படிக்கட்டு எங்க வருதோ அங்கதான் வந்து ஐசீலிங் கணக்கு. வீட்டுக்குள்ள தெற்கு நடுப்பகுதியிலும் மேற்கு நடுப்பகுதியிலும் தான் படிக்கட்டு வரணும். வீட்டுக்கு வெளியில எங்க படிக்கட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு மூலையில வரக்கூடாது, தென்கிழக்கு மூலையில வரலாம், தென்மேற்கு மூலையில வரலாம், வடமேற்கு மூலையில வரலாம். இந்த 3 பக்கமும் வந்து கேன்டிலீவர் படிக்கட்டா வரணும். பில்லர் போட்ட படிக்கட்டு வரக்கூடாது. இதுதான் இந்த உட்ல போட்டிருப்பாங்களே படிக்கட்டு, இரும்புல அமைச்சு நடுவுல உட் பலகையில போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் உங்க விருப்பம். ஓகே, அது வந்து கேன்டிலீவர் படிக்கட்டா இருக்கலாம், பில்லர் போட்ட படிக்கட்டு வரக்கூடாது. எங்களுக்கு தேவை வந்து தென்கிழக்கு மூலை, தென்மேற்கு மூலை, வடமேற்கு மூலையில் வரலாம். படிக்கட்டு மேலே வடமேற்கு மூலையில் க்ளோஸ் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த வீட்டில் லவ் மேரேஜ் வந்துடும். வடமேற்கு மூலையில் வீட்டுக்குள்ளே என்னுடைய கிளைண்ட் வந்து 2-3 பேர் பார்த்தீங்கன்னா ஜேபி நகர் பெங்களூரில் மிகப்பெரிய ஆட்கள். அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வடமேற்கு மூலையில் படிக்கட்டு. லவ் மேரேஜ் இருக்கான்னு கேட்டேன். ஒரு 10 நிமிஷம் பேசலை, 5வது நிமிஷம் வாயை மொல்லமாக திறந்து சொல்கிறார், ஆமாம் சார் லவ் மேரேஜ் சார். ஓகே, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நிச்சயமாக காதல் திருமணம் தான். நிச்சயமாக காதல் திருமணமாக தான் இருக்கும். நம்மளுடைய வாழ்வும், நம்மளுடைய ஜாதகமும், நம்மளுடைய வாஸ்துவும், நம்மளுடைய வீடும், நம்மளுடைய வளர்ப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அது நிச்சயமாக பிரதிபலிக்கும். இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து புக்ஸ் நிறைய வச்சிருக்கிறவங்க பழக்கம் இருக்கும். நிறைய பேர் ஒரு லைப்ரரி மாதிரி புக்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. அப்போ அது வைக்கிறதுக்குன்னு ஏதாவது திசைகள் இருக்கா, இந்த திசையில் வச்சாதான் நல்லதுன்னு?
அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா? நிச்சயமா ஒரு வீட்டில் வந்து இது வரைக்கும் யாருமே லைப்ரரி வச்சதா சரித்திரம் இல்லை. ஆனா நிறைய பேர் வச்சிருக்காங்களான்னு தெரியல. புக்ஸ் படிக்கிற ஆர்வம் இருக்கிறவங்க புக்ஸ் படிக்க நிச்சயமாக புக்ஸ் படிக்கக்கூடிய ஆர்வம் உள்ள நபர்கள் வைத்திருக்கிறார்கள், வைத்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு சில பேரை நான் பார்த்துருக்கேன். அதுலேயும் வந்து முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வீட்டில் லைப்ரரியே தான் இருக்கும். வீடு முழுக்க ஒரு லைப்ரரி எங்கே வரலாம் அப்படின்னா வடகிழக்கு மூலையில் லைப்ரரி வரலாம், இல்லைன்னா வடமேற்கு மூலையில் லைப்ரரி வரலாம். வடமேற்கு மூலை அதாவது வடக்கும் மேற்கும் சேரக்கூடிய அந்த வடமேற்கு மூலையில் வாயு மூலையில் லைப்ரரி வருவது சாலச் சிறந்தது. நம்ம லைப்ரரி எதுக்கு வைக்கிறோம்? நம்ம புக்ஸு படிக்கிறோம், நிறைய அறிவு வேணும். அந்த அறிவை நம்ம வெளியில் கொட்டினா தானே நமக்கு துட்டு. ஆமாம், அந்த அறிவை வெளியில் கொட்டினா தானே நமக்கு பேரு புகழ். இப்போ அட்வொகேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களும் ஒரு லைப்ரரி மாதிரி. ஆமாம், அதுவும் லைப்ரரி தான். அந்த நேரத்துக்கு இபிகோ செக்ஷன் வாயில் வரணும்ல, ஏதாவது ஒன்று வடிவேல் மாதிரி உளறிட்டு போனால் நடக்குமா? அப்போது வடமேற்கு மூலையில் நம்ம லைப்ரரி வச்சுக்கிட்டு படிக்கிற போது நமக்கு என்ன ஆகும்னா சரியான சில வார்த்தைகள் உச்சரிப்பு கரெக்டாக விடும். வடமேற்கு மூலை என்பது வெளியேற்றுவது. நம்ம லைப்ரரி அங்கே வச்சுக்கிட்டோம்னா நல்லது, கரெக்டாக வெளியேற்றுவோம், கரெக்டாக துட்டு வரும். இவ்வளோதான் மேடம் விஷயம்.